Hi, welcome back to Infinite Creation. ஃப்ரெஷ்ஷான கரும்பு ஜூஸ். இந்த கரும்பு ஜூஸ் வீட்டில் எப்படி தயார் செய்கிறது வாங்க பார்க்கலாம். கரும்பு ஜூஸ் தயார் செய்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷான கரும்புகள் என்னோட மாடி தோட்டத்துலேருந்து எடுத்திருக்கேன். 2 துண்டு கரும்பு எடுத்தாச்சு. இந்த கரும்போட மேல் புறத்து தோல் எல்லாத்தையுமே நாம் இப்போ சீவி எடுக்க போகிறோம். நார்மலாக கடையில் பார்த்திங்கன்னா கரும்பு வந்து அந்த மேல் பக்கம் இருக்கிற அந்த தோலை வந்து லைட்டாக கத்தி வச்சு சுரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிஷினில் வந்து அதை கொடுத்து ஜூஸாக எடுப்பாங்க. பட் நம்ம வீட்டில் மிக்சியில் அடிக்க போகிறோம். ஸோ இந்த மேல் பக்கத்தில் இருக்கிற அந்த தோலை வந்து கிளியராக எடுத்தால் தான் மிக்சியில் வந்து ஈஸியாக அடிக்க முடியும். நான் வந்து இந்த தோல் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த தோல் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மிக்சியில் அடிக்கிறதுக்கு வசதியாக கரும்பை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக அரைப்படும். கரும்பை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் நாம் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைக்க போகிறோம். பாருங்கள், இந்த சைஸில் இருந்தால் தான் நம்ம அரைக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ரொம்ப பெரிய துண்டுகளாக இருந்ததுன்னா அவ்வளோ ஈஸியாக அரைப்படாது. இப்போ நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். 2 துண்டு இஞ்சி, நம்ம எடுத்துருக்கிற கரும்போட அளவை பொறுத்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் இந்த கரும்போடு சேர்த்துடலாம். இதை ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அடுத்ததாக இதை ஃபில்ட்ரு பண்ண வேண்டியது தான். நீங்கள் நார்மலான ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 இல்லைன்னா 3 வாட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் துணியில் ஃபில்ட்ரு பண்ணுறதா இருந்தால் 1 வாட்டி ஃபில்ட்ரு பண்ணால் போதும். ஏன்னா கடையில் வந்து கரும்பை வந்து மிஷினில் கொடுத்து அதை லைட்டாக அரைச்சி தான் நமக்கு கொடுப்பாங்க. பட் நம்ம வீட்டில் வந்து மிக்சியில் அரைக்கிறதால ஃபுல்லாக மாவு மாதிரி அரைச்சி எடுத்துருவோம். ஸோ அது நம்ம குடிக்கும்போது நம்மளோட தொண்டை பகுதியில் சின்ன சின்ன துகள்கள் தட்டின மாதிரி இருக்கும். அதனால தான் 2 இல்லைன்னா 3 வாட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். தண்ணி வந்து உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளம் 1 கப்பு சேர்த்து அரைக்கலாம். அப்படி 1 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ ஒரு சின்ன பீஸ் லெமன் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமனை பிழிஞ்சு விட்டதும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரை கப் அளவு தண்ணி தான் சேர்த்துருந்தேன். ஜூஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதில் சுகர் வந்து சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம ஹெல்த்தியாக ஜூஸ் தயார் செய்யும்போது சுகர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கரும்பில் வந்து தாராளமாக ஜூஸ் கிடைக்கும். இதில் வந்து இஞ்சி, லெமன் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம கடையில் குடிக்கிற அதே டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஹெல்த்தியான சூப்பரான கரும்பு ஜூஸ் நீங்களும் வீட்டில் தயார் செஞ்சு பாருங்கள்.